ஹாய் ஹலோ வணக்கம். நான் கணபதி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ்எஸ்சி ஜிடிக்கு சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் வந்து எரர் ஸ்பாட் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்க, அவர் சக்ஸஸ் ஆர் அவர் ஃபெயிலியர் லார்ஜ்லி டிபெண்ட் அப்பான் அவர் ஆக்ஷன். முதல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க. ஓஆர் அதாவது ஆர் அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயங்களை இணைச்சிருக்கோம். அவர் சக்ஸஸ் ஆர் அவர் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ரெண்டு விஷயங்கள் ஆர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஆருக்கு அப்புறம் வரக்கூடிய விஷயம் இருக்குல்ல, அது சிங்குலரா இருந்தா அதுக்கு சிங்குலர் வெர்பு, அது ப்ளூரலா இருந்தா அது ப்ளூரல் வெர்பு. சரியா? அப்ப இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ரெண்டு விஷயங்கள் ஆர் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு இணைக்கப்பட்டிருந்துச்சுன்னா ஆருக்கு அடுத்தாக்குல வரக்கூடிய ஆருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விஷயம் சிங்குலரா இருந்துச்சுன்னா சிங்குலர் வெர்பு, ப்ளூரலா இருந்தா ப்ளூரல் வெர்பு. சரி, அவர் ஃபெயிலியர் அப்படிங்கும்போது நம்மளுடைய தோல்வி தான் சொல்றாங்க. சரியா? தோல்விங்கும் போது ஒருமைக்கான வெர்பு தான் பயன்படுத்தணும். டிபெண்ட் அப்படிங்கிறது வந்து பன்மை. சரியா? டிபெண்ட்ஸ் அப்படின்னா தான் வெர்பு கூட எஸ்சிஇஎஸ் சேர்ந்தாதான் அது ஒருமை. அதை புரிஞ்சுக்கங்க. சரியா? எல்லாரும் டிபெண்ட்ஸ் தான் பன்மைன்னு நினைச்சிருவாங்க. வெர்பு கூட எஸ்ஓ இஎஸ்ஓ சேர்ந்திருந்தாதான் ஒருமை. வெர்பு கூட எஸ்ஓ இஎஸ்ஓ சேரலன்னா அது பன்மை. ஸோ டிபெண்ட் அப்படின்னு இருக்கிறத டிபெண்ட்ஸ் அப்படின்னு தான் மாற்றணும். ஸோ ஆப்ஷன் பியில் தான் எரர் இருக்கு. ஓகே, அடுத்து இந்த ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா, த கம்பெனி இஸ் இன் டெப்ட் அண்ட் ஹேஸ் பீன் அனேபிள் டு பே தேர் எம்ப்ளாயிஸ் சேலரிஸ் ஃபார் த பாஸ்ட் 6 months அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, த கம்பெனி இஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அப்போ ஒரு நிறுவனம் கடனில் உள்ளது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அப்போ நிறுவனம் அப்படிங்கிறது நிறுவனத்துல நிறைய பேர் வேலை பார்த்தாலும் ஆனா இவங்க சொல்லக்கூடியது ஒரே ஒரு நிறுவனத்தை பத்தி தான் சொல்றாங்க. சரியா? அந்த நிறுவனம் அப்படின்னு சொல்றாங்க போது ஒரே ஒரு நிறுவனத்தை பத்தி தான், ஒரு கம்பெனியை பத்தி பேசுறாங்க. அப்படிங்கும்போது அந்த கம்பெனியினுடைய அப்படிங்கும்போது அந்த கம்பெனியினுடைய ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கல ஒரு 6 மாசமா அப்படிங்கிறதா சொல்ல வராங்க. அப்போ அந்த கம்பெனி அவர்களுடைய அந்த கம்பெனியினுடைய அப்படிங்கும்போது கம்பெனிங்கிறது அந்த ஒரு கம்பெனியை தான் சொல்றோம். ஸோ டு பே தேர் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்றதை விட டு பே இட்ஸ் எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா தேர் அப்படிங்கிறது உயிர்ப்போடு இருக்கிறதுக்கு தான் தேர் பயன்படுத்துவோம். இட்ஸ் அப்படிங்கிறது கம்பெனிக்கு உயிர் கிடையாது. ஸோ இட்ஸ் அது அந்த கம்பெனியினுடைய அப்படிங்கும்போது இட்ஸ் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இட்ஸ் தான் கரெக்டாக வரும். சரியா? ஆப்ஷன் சியில் தான் எரர் இருக்கு. அடுத்து, தட் ஸ்டோர் ஹேட் நாட் ஹார்ட்லி எனி ஆஃப் தோஸ் குட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஹார்ட்லி அப்படிங்கிற வார்த்தை வந்தா ஹார்டுன்னு வந்தா ஹார்ட்லி, அவ்வளோதான். ஸோ ஹார்டு தான் வரும். ஆப்ஷன் பியில் தான் எரர் இருக்கு. அடுத்து, கீதா டஸ் நாட் யூஸ்வலி வியர் எ ஜுவல்லரி பட் எஸ்டர்டே ஷி ஓர் எ ரிங் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, கீதா பொதுவா நகைகள் வந்து அணிவதில்லை, ஆனா நேத்து ஒரு ரிங் அணிஞ்சிருந்தா அப்படின்னு தானே சொல்லுவோம். நல்லா யோசிச்சு பாருங்க. கீதா பொதுவா நகைகள் அணிவதில்லை, ஆனா நேத்து ஒரு ரிங்க் வந்து போட்டிருந்தா அப்படிங்கிறது தானே சொல்லுவோம். அப்போ ஒரு ரிங் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மோதிரம் அணிந்திருந்தாள் அப்படின்னு சொல்லும்போது ஏ அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். சரியா? அப்போ ஷி ஓர் எ ரிங் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஏ இல்லை, ஸோ ஏ சேர்த்துக்கணும். ஓருக்கு அப்புறம் ரிங்குக்கு முன்னாடி ஏ அப்படிங்கிற ஆர்டிக்கல் வந்திருக்கணும். ஸோ அங்கே தான் எரர் வந்திருக்கு. ஆப்ஷன் சியில் தான் எரர் இருக்கு. ஓகே, ஐ செர்டன்லி டிஃபர் வித் யூ இன் திஸ் மேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. என்னைக்குமே டிஃபர் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து ஃப்ரம் அப்படிங்கிறது தான் வரும். டிஃபர் ஃப்ரம் யூ அப்படிங்கிறது தான். சரியா? டிஃபரும் வித்து சேர்ந்து வராது. டிஃபர் ஃப்ரம் யூ அப்படிங்கிறது தான் கரெக்டா இருக்கும். சரியா? ஆப்ஷன் பியில தான் எரர் இருக்கு. ஆர் யூ யூஸ்டு டு கெட் அப் ஏர்லி அப்படிங்கிறாங்க. யூஸ்டு அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சுனாலே வழக்கம். சரியா? வழக்கம். யூஸ்டு அப்படிங்கிற வார்த்தைக்கு அப்புறம் ஐஎன்ஜி ஃபார்ம் தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? வழக்கத்துக்கு வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஐஎன்ஜி ஃபார்ம் தான் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ ஆர் யூ யூஸ்ட் கெட்டிங் அப் ஏர்லி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா? அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அப்புறம் கெட் ஐஎன்ஜி ஃபார்ம் ஜெரண்டி கெட்டிங்னு வந்திருக்கணும். ஸோ ஆப்ஷன் பியில் தான் எரர் வந்திருக்கு. அடுத்து, ஹி இஸ் பெஸ்ட் பிளேயர் இன் இந்தியா. இது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம். ஹி இஸ் த பெஸ்ட் பிளேயர் இன் இந்தியா அப்படிங்கிறது தான். சரியா? ஒரு ஆளை பற்றி கரெக்டாக சொல்கிறீங்க, அக்யூரேட்டா தெரியுது. யாரையோ பத்தி சொல்றீங்க, அந்த ஒரு பிளேயரை பத்தி தான் சொல்றீங்கன்னா, இவர் தான் எனது
இந்தியாவினுடைய மிகச்சிறந்த பிளேயர் பெஸ்ட் பிளேயர்ன்னு சொல்றீங்க. அப்ப அவர பத்தி தான் பேசுறீங்கங்கும்போது தெளிவா தெரியுது. சரியா? ஸோ த பெஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை தான் வரணும். ஹி இஸ் த பெஸ்ட் பிளேயர் இன் இந்தியா அப்படிங்கிறது தான் கரெக்ட்டா இருக்கும். ஸோ பி பார்ட்ல தான் எரர் இருக்கு. அடுத்து த ஹோல் பிளாக் ஆஃப் ஃபிளாட்ஸ் இன்க்ளூடிங் 2 ஷாப்ஸ் வேர் டெஸ்ட்ராய்ட் இன் ஃபயர். அந்த என்னன்னா அந்த மொத்த பிளாக்ல இருக்கக்கூடிய ஃபிளாட்ஸும் சரியா? மொத்த பிளாக்ல இருக்கக்கூடிய அந்த மொத்த கட்டடத்துல இருக்கக்கூடிய வீடுகளும் இன்க்ளூடிங் சரியா? 2 கடைகளும் சேர்த்து எரிஞ்சு போச்சு தீயில அப்படின்னு தான் சொல்றோம். அப்ப என்னன்னா மொத்தமா அந்த பிளாக் மொத்தமும் எரிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தானே அர்த்தம். அப்போ ஒரு பிளாக் ஃபுல்லா எரிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தான். அப்போ ஒரு பிளாக்குங்கும்போது சிங்குலர் தானே பயன்படுத்தியிருக்கணும். நமக்கு இத பார்க்கும்போது பன்மை மாரி தெரிஞ்சிருக்கும். ஒரு பிளாக்ல இருக்கக்கூடிய அத்தனை வீடுகளும், கடைகளும் 2 கடைகளும் எரிந்து விட்டது. அப்போ மொத்தமா ஒரு பிளாக் போயிருச்சு அப்படிங்கிறது தான். ஒரு பிளாக் அப்படிங்கும்போது சிங்குலர். அப்போ இங்க வேர் WEREக்கு பதிலா வாஸ் அப்படிங்கிறது தான் பயன்படுத்தியிருக்கணும். அதுதான் கரெக்ட்டா இருந்திருக்கும். அடுத்து யூ ஆர் குவைட் சைனிக்கல் வென் யூ சே தட் த ரீசன் ஒய் வி ஹேவ் சச் லார்ஜ் டர்ன் அவுட் பிகாஸ் வி ஆர் சர்விங் ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னாங்கன்னா ஒரு காரணம் சொல்லிட்டாங்க. சாரி ஃபர்ஸ்ட் ஒரு ரீசன் ஒரு விஷயத்த சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதுக்கான காரணம் சொல்லிட்டாங்க சரிங்களா? காரணம் வி ஆர் சர்விங் ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னன்னா பிகாஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய ரீசன் சொல்லும்போது பயன்படுத்தக்கூடாது சரியா? இது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கலாம். ஆனா பிகாஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய அதுக்கப்புறம் எந்த ரீசனும் இருக்கக்கூடாது. வி ஆர் சர்விங் ரெஃப்ரெஷ்மெண்ட். நாங்க வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்றதுக்காண்டி சர்வீஸ் பண்றதுக்காண்டி நாங்க இது பண்ணோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அப்ப பிகாஸ் வந்ததுக்கு அப்புறம் ரீசன் சொல்லக்கூடாது. இது கொஞ்சம் கஷ்டமானது தான். உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமானது தான். ஸோ ஆப்ஷன் சில தான் எரர் இருக்கு. ஓகே. அடுத்து மை ஃபாதர் டஸ் நாட் மைண்ட் டு பி டிஸ்டர்ப்டு வைல் ஹி இஸ் ரீடிங் த நியூஸ் பேப்பர். என்னைக்குமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மைண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அப்புறம் கண்டிப்பா ஐஎன்ஜி ஃபார்ம் வரணும். அப்போ மை ஃபாதர் டஸ் நாட் மைண்ட் பீயிங் டிஸ்டர்ப்ட் அப்படிங்கிறதா வந்திருக்கணும். டு பி எடுத்துட்டு பீயிங் டிஸ்டர்ப்ட் வைல் ஹி இஸ் ரீடிங் த நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மைண்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து ஐஎன்ஜி ஃபார்ம் வரணுங்கிறது தான். ஓகே ரைட். மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணியினை பெறுவதற்கு தென்காசி ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் அன்பான வாழ்த்துக்கள். மறக்காம டாப் சென்ட்ரல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.